ஸோ இப்போ ஓனர் வந்து கடைக்கே வரலன்னா கூட மாதம் ஒரு டைம் வரணும். எதுக்கு வரணும்? பிஸ்னஸ் ரிவ்யூ மீட்டிங், கேபிஐ ரிவ்யூ மீட்டிங். நீங்கள் மாதம் ஃபுல்லாக நீங்கள் பிஸ்னஸ்லேயே பிஸியாக இருங்க, ஆனால் மாதம் ஒரு டைம் இந்த மீட்டிங் வந்து வந்துடுங்க. அந்த மீட்டிங்கில் மட்டும் எந்த ஃபோனும் எடுக்காமல் உட்காந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நோட்ஸை மட்டும் எடுங்க. என்னெல்லாம் செய்ய வேண்டியவை நோட்ஸை மட்டும் எடுங்க. அந்தந்த டீமுக்கு வேலையை பிரித்து கொடுங்க, அவங்களே செய்வாங்க. இன்ஃபேக்ட் அங்கே போய் பேசும்போது தான் சொல்லுவாங்க, சார் நம்ம இந்த ஒரு மிஷின் வாங்கலாம் சார், இது ஒன்று பண்ணலாம் சார், இது இழுத்துட்டு போகிறதுக்கு லேட் ஆகுது சார், அந்த சப்ளையர் லேட் பண்ணுறாரு சார், ஒரு எக்ஸ்ட்ரா 2 ரூபா கொடுத்து அங்கே கொடுத்துருவாங்க சார். ஆமாம், எக்ஸ்ட்ரா 2 ரூபா கொடுத்து உடனே கொடுக்கல. எத்தனையோ எக்ஸ்போர்ட் ஆர்டர் இழந்திருப்பாங்க. கேட்டால் நம்ம ரூல்ஸ் படி நம்ம ரேட்டுக்கு அவர் கொடுக்கலன்னு. ஆனால் பாவிகளா, ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய நீங்கள் கேப்ஸை பார்ப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ரூல்ஸ் போடுவீங்க. இந்த ரேட்டுக்குள்ளே என்கிட்ட நீ கேட்காத, நீ எடுத்துக்கோ, நீ முடிவு எடுத்துக்கோ, நீ இதை பண்ணு, இதை செயல்படுத்து, இதான் எனக்கு அவுட்புட் காஸ்ட்டு, இதான் மேக்கிங் காஸ்ட்டு, இதான் பெர் ப்ராடக்ட் காஸ்ட்டு. ஸோ கூகுள் ரிவ்யூ, வீடியோ டெஸ்டிமோனியல் கண்டிப்பாக வேணும். வீடியோ டெஸ்டிமோனியல் இப்போ ஒரு மைக், இதுதான் ரீசெண்டாக எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கினோம். இது வந்து ஹோலி லேண்ட் லார்க் M2 அப்படின்ற மைக்கு. இது வாங்குறதுனா பரவாயில்ல, ஒரு 2500 ரூபாய்க்கு டிஜிடெக்னு ஒரு மைக் இருக்கும். இந்த மாதிரி, ஏன்னா இந்த மாதிரிலாம் மைக் கொடுத்தா தான் கஸ்டமர் என்ன பண்ணுவார், வீடியோ பேசும். இப்படி ஒரு ஸ்டாண்டு, ஒரு கேமரா, இல்லாட்டி அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு ஃபோனு. சார் எங்கள் கடை ப்ராடக்ட் நல்லா இருக்குங்களா சார், லக்ஷயா சாரியில் நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க சார், கொஞ்சம் ஃபீட்பேக் தெரியுங்களா சார், ஒரு இன்டர்வியூ மட்டும் எடுத்துக்கலாமா சார். அதுக்கு மேலே ஒரு நோன் போனாங்கன்னா ஓகே, கேட்கறது என் கடமை. 100 பேருக்கு கேட்டால் ஒரு 25 பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ அது ஒரு கேபி.